ஏஜே மேக்ஸ் பயிற்சி 1.2ல் 4th சம் கொடுக்கப்பட்ட உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நம்பர் 1 அம்புக்குறி படம், செகண்ட் வரைபடம், தேர்டு பட்டியல் முறையில் குறிக்க. அதாவது கொடுத்துட்டாங்க நமக்கு ஒரு கண்டிஷன் ஓடி சேர்த்து கொடுத்துருக்காங்க. அதை ரீப்ரசன்ட் கிவன் ரிலேஷன் பை ஆரோ டயக்ராம், கிராஃப் அண்ட் ரோஸ்டர் ஃபார்ம். ஓகேயா, இந்த செட்டுக்குள்ளே யார் இருக்காங்கன்னு பாருங்க. எக்ஸ் கமா ஒய் தான் இருக்காங்க. இதில் எக்ஸ் ஈக்குவல் டு 2y கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸையும் கொடுத்துட்டாங்க, ஒய்யும் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த கண்டிஷன் படி நம்ம யாரெல்லாம் உறவாக இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருவோம். அப்போ தான் தெரியும். எக்ஸ் ஈக்குவல் டு 2y நம்மகிட்ட இருக்குது கண்டிஷன். நம்ம எக்ஸ் அப்ளை பண்ணோம்னா ஒய்யை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்களேன், ஒய் ஈக்குவல் டு வேணும்னா நான் என்ன பண்ணிடுவேன், இந்த 2 இங்கே கொண்டு வந்துடுறேன், x/2. இதான் இந்த ரிலேஷன்ஷிப். இப்போ இதில் யாரெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகி வராங்கன்னு பார்ப்போம். இப்போ நான் எக்ஸுக்கு வேல்யூ போடுறேன், x ஈக்குவல் டு 2. அப்போ ஒய் என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு 2/2 ஈக்குவல் டு 1 கிடைக்கும். அடுத்து எக்ஸுக்கு என்ன போட போகிறேன், 3 போட போகிறேன். இங்கே இருக்குது 3. அப்போ ஒய் ஈக்குவல் டு யார் வருவாங்க, 3/2. அப்போ அது 3/2 தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், எக்ஸுக்கு 4 போட போகிறேன். ஒய் என்ன கிடைக்கும், 4/2. அடுத்து கொடுத்தோம்னா 2 கிடைக்கும். அடுத்து எக்ஸுக்கு என்ன போட போகிறேன், 5 போட போகிறேன். அப்போ ஒய் ஈக்குவல் டு 5/2. இதை அடிச்செல்லாம் கொடுக்க முடியாது, 5/2 தான் இருக்கும். இல்லை பாருங்களேன், நம்மகிட்ட என்னென்ன கேட்டிருக்காங்க, இது நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, ஆரோ டயக்ராம் கேட்டிருக்காங்க இல்லையா. ஆரோ டயக்ராம் வந்து நமக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஆரோ டயக்ராம் போட போகிறோம். அதாவது ஆரோ டயக்ராம்னா அம்புக்குறி படம் இல்லையா. ஆரோ டயக்ராம் அம்புக்குறி படம்னு ஃபஸ்ட்டு போட போகிறோம். அந்த அம்புக்குறி படத்துக்கு நமக்கு எக்ஸும் வேணும், ஒய்யும் வேணும். இடையில ரிலேஷன் ஆரை வச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால ஆரையும் போட்டுக்குவோம். இங்கே பாருங்கள், இதில் எக்ஸில் யாரெல்லாம் இருக்கா, 2, 3, 4, 5. இங்கே ஒய்யில் யாரெல்லாம் இருக்கா, 1, 2, 3, 4 இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இவங்களை அப்படியே எடுத்துக்கிறேன். அம்புக்குறி படங்கும்போது நான் உள்ளே போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ யாரெல்லாம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை, 2க்கு யார் இருக்கா, 1 இருக்காங்க, இங்கே இருக்காங்க. அதே நேரம் 3க்கு இல்லை, 4க்கு இருக்காங்க, 4க்கு 2 இருக்காங்க. இவ்வளோ தான் இந்த அம்புக்குறி படம் முடிஞ்சு போச்சு. அடுத்து பாருங்கள், செகண்டு பி என்ன கேட்டிருக்காங்க, கிராஃப் கேட்டிருக்காங்க. இந்த கிராஃபுங்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம், கிராஃப் எப்படி போடலாம், வரைபடம். ஓகேயா. அதுக்கு நான் எக்ஸையும் ஒய்யும் அரேஞ்ச் பண்ணிக்கவா. ஓகே, எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறேன், எக்ஸு 5குள்ளே தான் நம்பர்ஸ் இருக்குது. அதனால் எக்ஸ் இங்கே ஒய் 5 வரை போட்டுட்டாலே போதும். 1, 2 நம்ம சாதாரண கிராஃப் மாதிரி தான். 3, 4, 5 இங்கேயும் 1, 2, 3, 4, 5 வச்சுக்கிறேன். ஓகே, எது மட்டும் தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது, 2க்கு 1, எக்ஸுக்கு 2னா இதுக்கு 1, அப்போ 2,1. அடுத்து யார், 4க்கு இருக்காங்க. 4க்கு யாரா, 2 தான். 4க்கு 2க்கு நிறைய போடுறேன், 4க்கு 2. அவ்வளோதான், வரைபடம் முடிஞ்சது. வேறு என்ன கேட்டிருக்காங்க, ரோஸ்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ தேர்ட் வந்து சி என்னது, ரோஸ்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா பட்டியல் முறையில் கேட்டிருக்காங்க இல்லையா. பட்டியல் முறையிலையும் எழுத சொல்லிட்டாங்க. அது ரொம்ப சிம்பிள். யார் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்களோ அவங்கள தான் பட்டியல் முறையில் எழுதுவோம். இது ரிலேஷன்கிறனால நான் 6 எடுத்துக்கிறேன். இந்த செட்டை யாரெல்லாம், ஜோடி 2க்கு 1, அடுத்து 4க்கு 2. அவ்வளோதான், பட்டியல் முறையிலையும் எழுதிட்டோம். தேங்க்யூ.